நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு எதிராக இந்திய அரசாங்கம் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்தியாவும் ரஷ்யாவும் சிறந்த நட்பு நாடுகள். பலமுறை உலக நாடுகள் இந்தியாவை தனிமைப்படுத்த முயற்சி செய்த போது ரஷ்யா பலமுறை காப்பாற்றியது. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருந்த போது ரஷ்ய அரசாங்கம் இந்தியாவிற்கு மிக குறைந்த விலையில் எண்ணெய் வழங்கியது. ஆனால் அதே விலையில் பாகிஸ்தான் அரசாங்கம் கேட்டபோது ரஷ்யா கொடுக்கவில்லை. இப்படி மிக சிறந்த நட்பு நாடுகளாக விளங்கக்கூடிய இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வர்த்தக உறவை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த முயற்சியின் பலனாக ரஷ்ய அரசாங்கம் இந்தியாவிற்கு மிகப்பெரிய 2 நிலக்கரி கன்சைன்மெண்ட் அனுப்பியது. நிலக்கரி கன்சைன்மெண்ட் இந்தியாவை வந்தடைந்தது மிகப்பெரிய விஷயம். ஆனால் அது வந்த வழித்தடம் மிக முக்கியமான விஷயம். முன்பெல்லாம் ரஷ்யாவில் இருந்து ஒரு பொருளை இந்தியாவிற்கு கொண்டு வர வெஸ்டர்ன் சீ ரூட் வழியாக சூயஸ் கால்வாய் வந்தடைந்து சூயஸ் கால்வாயில் இருந்து சீனாவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய கவுதார் போர்ட் வழியாக இந்தியாவை வந்தடையும். ஆனால் இன்று INSTC என்று சொல்லக்கூடிய புதிய வழித்தடம் வழியாக இந்தியாவை வந்தடைந்தது. INSTC என்றால் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடோர். இந்த வழித்தடத்தை பயன்படுத்துவதற்காக 13 நாடுகள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்தியாவும் ரஷ்யாவும் ஈரானும் இதில் அடங்கும். ரஷ்யாவிலிருந்து ஒரு பொருளை சூயஸ் கால்வாய் வழியாக அனுப்பும் போது அந்த பொருள் கிட்டத்தட்ட 16,066 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். அதற்காக 45 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த INSTC வழியாக 7,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து 25 நாட்களில் இந்தியாவை வந்தடையும். இதனால் இந்தியாவிற்கு என்ன பலன் என்றால் ரஷ்யாவிலிருந்து ஒரு பொருளை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு ஆகும் செலவில் 30% குறைக்கப்படும். இந்தியாவில் உள்ள மும்பை மற்றும் குஜராத் துறைமுகத்தில் இருந்து கடல் வழியாக ஈரானில் இருக்கக்கூடிய சபஹார் துறைமுகத்தை அடைந்து சபஹார் துறைமுகத்தில் இருந்து ட்ரெயின் மூலமாக ஈரான் கேபிட்டலாக இருக்கக்கூடிய தேரானை அடைந்து அங்கிருந்து நார்த் காரிடோர் வழியாக அன்சாலி துறைமுகத்தை அடைந்து அன்சாலி துறைமுகத்திலிருந்து நாம் அந்த பொருளை ரஷ்யாவுக்கு அனுப்ப முடியும். தேரானில் இருந்து வெஸ்டர்ன் காரிடோர் வழியாக துருக்கி மற்றும் பல்கேரியா நாடுகளுக்கு நாம் பொருட்களை அனுப்பலாம். அதே போல் தேரானில் இருந்து ஈஸ்டர்ன் காரிடோர் வழியாக துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெஸ்கிஸ்தான் நாடுகளுக்கு நாம் பொருள் அனுப்ப முடியும். இது எப்படி சாத்தியமானது என்று பார்த்தால் கடந்த 2015ஆம் ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்திய அரசாங்கம் ஈரானுடன் சபஹார் துறைமுகத்தின் பராமரிப்புக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ரினியூ செய்ய வேண்டும். அப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ரினியூ பண்றதா இருந்தா நமக்கு பெரிய டெவலப்மெண்ட் ஒர்க்கள் அந்த போர்ட்ல நம்ம செய்ய முடியாது. ஆனால் இப்போது பாரத பிரதமர் மோடி அவர்களின் முயற்சியால் இந்திய அரசாங்கம் ஈரானுடன் 10 வருடத்திற்கான நீண்டகால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மூலம் சபஹார் போர்ட்டினுடைய பராமரிப்புக்காக இந்திய அரசாங்கம் $120 மில்லியன் செலவு செய்கிறது. அது மட்டுமல்ல $240 மில்லியன் கடன் உதவியும் இந்திய அரசாங்கம் ஈரானுக்கு வழங்குகிறது. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்தியாவில் இருந்து ஒரு பொருளை ரஷ்யாவிற்கோ பிற நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கீழே வரக்கூடிய நாடுகளின் ஆதிக்கம் இல்லாமலும் அமெரிக்காவின் ஆதிக்கம் இல்லாமலும் நம்மால் அனுப்ப முடியும். இது பாரத பிரதமர் மோடி அவர்களின் ராஜதந்திர நடைமுறைக்கு மிகப்பெரிய வெற்றி. நம்முடைய பாரத நாட்டை பாரத பிரதமர் மோடி அவர்கள் உலகத்திற்கு குருவாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி.